Praise the Lord, brothers and sisters in Christ. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஓகே, ஸோ இந்த வீடியோ நான் பேசிக்காக ஏன் உங்களுக்கு நான் போடுறேன்னா, டெலிவரன்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லை. எல்லா லைஃப்லேயும் ரொம்ப கஷ்டப்படுறோம். போராட்டம் இருக்குது லைஃப்பில். என்ன பண்ணாலும் ஒரு போராட்டம் இருக்குது. நம்ம ஒரு ப்ரேயர் மீட்டிங் போவோம், பொத்துன்னு கீழே விழுவோம், திருப்பி வருவோம். அது டெலிவரன்ஸ் நிறைய பேர் நம்பிகிட்ருக்காங்க. எஸ், காட் மிராக்குலஸாக அப்படி பண்ணலாம். பட் ஆனால் உண்மையான டெலிவரன்ஸ் ஒரு ப்ராசஸ். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, இப்போ நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம எவ்வளோ பாவத்தில் இருந்திருப்போம். ஸோ நம்ம எவ்ரி டைம் நம்ம பாவம் பண்ணும்போது நம்ம பிசாசுக்கு ஒரு லீகல் ரைட் கொடுக்குறோம், கரெக்டாக? ஸோ நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம். ஸோ ஒரே நைட்டில் இதுனா கர்த்தர் மன்னிச்சிருவார் தான். ஹீல் ஃபர்கிவ் தி சின்ஸ், நம்ம கூட இருப்பார். அது இல்லை. ஸோ நீங்கள் ப்ரேயர் பண்ணுறப்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன ப்ரேயர் பண்ணணுன்னா, எல்லாரையும் மன்னிக்கணும். நீங்கள் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்கன்னா தான், ஸோ பைபிளில் கிளியராக சொல்லியிருக்காரு. ஸோ மேத்யூ 6 பாருங்கள், 14-15. ஸோ அதில் கடவுள் தெளிவாக சொல்லியிருக்காரு மன்னிப்பை பற்றி. நீங்கள் மனுஷருடைய குற்றங்களை மன்னித்தால் உங்கள் பரலோக தந்தை உங்களை மன்னிப்பார். நீங்கள் மனுஷருடைய குற்றங்களை மன்னிக்காவிட்டால் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஸோ ரொம்ப தெளிவாக சொல்கிறாருல்ல கடவுள் இதில். ஸோ என்ன சொல்கிறாரு? ஸோ காட் பொய் சொல்கிறவர் கிடையாது, கரெக்டாக? அவர் உண்மை மட்டும்தான் பேசுவார். அவர் பொய் பேசினதே கிடையாது, பண்ணவும் மாட்டார். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஸோ நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்குறீங்க கடவுள்கிட்ட போயிட்டு. பட் இன்னொருத்தவங்க மேலே நீங்கள் இன்னும் ஒரு குற்ற உணர்வோ குற்ற இதோ இருந்துச்சுன்னா, அந்த டைம் கடவுள் நீங்கள் போய் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க மாட்டார். பிகாஸ் வேர்டில் எழுதியிருக்கு, கரெக்டாக? நீங்கள் ஸோ எப்பயுமே ப்ரேயருக்கு வரும்போது யார் மேலேயாச்சும் ஒரு கடுப்பு ஒரு கசப்பு இருந்துச்சுன்னா அவங்கள மன்னிச்சுட்டு டெலிவரன்ஸுக்கு வாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். அப்புறம் ரிப்பென்டன்ஸ். ஸோ டெலிவரன்ஸ்க்கு நான் சொல்கிற ரிப்பென்டன்ஸ் என்னென்னா, கடவுள்கிட்ட மன்னிப்பு நான் பண்ண பாவம் ஒவ்வொன்றா கேளுங்க, ஒவ்வொன்றையும் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணி ஜெபிங்க. எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணுறேன். நான் சின்ன வயசில் பண்ண பாவத்தை நான் கேன்சல் பண்ணுறேன். நான் இந்த லீகல் ரைட் கொடுத்துருந்தேன், நான் அந்த லீகல் ரைட்ஸ் கொடுத்துருந்தேன் பிசாசுக்கு. நம்ம பண்ண பாவங்க நிறையா இருக்கும். என்ன பொய் பேசியிருப்போம், அது ரொம்ப ரெகுலராக பண்ணுற பாவம். குடிக்கிறது, அதாவது பெரிய பாவம் தான். அதுக்கப்புறம் நான் ரொம்ப குடித்த பையன், உண்மையாகவே சொல்கிறேன். ஸோ நான் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா நீங்கள் தயவுசெய்து நம்பணும். நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சரக்கு இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. சாயந்தரமான அது ரொம்ப குடிப்பேன். ஸோ நான் இதை சொல்கிறேன்னா அது ஒரு பெரிய பாவம். அதை பற்றி ஒரு டெஸ்ட் பண்ணி நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். பட் அது தவிர பொய் பேசுகிறது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னது, தப்பான வீடியோஸ் பார்க்குறது. இப்போ இன்ஸ்டாகிராம் இருக்குது, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சும்மா ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு பொண்ணு ஆடுது, இச்சை, லஸ்ட், தப்பான ஆபாச படங்கள் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பாவம் லிஸ்ட் சொல்லிட்டே போகலாம். வேறு திருடுறது, குற்றப்படுத்துறது, ஜட்ஜ் பண்ணுறது இன்னொருத்தங்களை. ஸோ அதெல்லாம் பாருங்கள். ஸோ முக்கியமாக நான் ஏன் இது உங்களுக்கெல்லாம் சொல்லணுன்னா, நான் ரொம்ப ஒரு போராட்டமான ஒரு பாதைக்குள்ளே போயிருந்தேன். ஒரு 1 year ஜீசஸ் பற்றி தெரிஞ்சு நான் பாவத்தில் இருந்த பையன். பட் என்ன அவர் கொண்டு வரதுக்கு அவர் நிறைய பாடுகள் அனுபவித்தேன். எனக்கு தெரியும் லீகல் ரைட்ஸ். நான் பண்ண பாவம் எல்லாத்துக்கும் பிசாசு ஒரு லீகல் ரைட்ஸ் வச்சுக்கிட்டு ஹி ஆக்சுவலி டுக் மீ ஃபார் அ ரைடுன்னலாம். அந்த அளவுக்கு என்னை பாடுபடுத்தினா. பட் ஜீசஸ் இல்லைன்னா நான் இன்றைக்கி இல்லை, அவர் என்னை விடலை. ஸோ அதை நான் கான்ஃபிடெண்ட்டாக எங்கே வேணால் சொல்லுவேன். அவர் இல்லைன்னா நான் இன்றைக்கி இல்லை. அது நான் ஜீசஸ் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் அவரை. ஸோ என் டேட் இல்லைன்னா நான் இல்லை, சரியா? எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நான் அவர் மேலே உண்மையாகவே ஒரு லவ் வச்சுட்டேன். இப்போ எனக்கு அவரை பற்றி பேசினாலே கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். உண்மையாகவே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அவர். ஸோ ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல வரேன், ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி மன்னிங்க. யார் மேலே கசப்பு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரிப்பெண்ட்.
repent and then sit in the presence of the Lord. மன்னிப்பு கேட்டு கர்த்தரோட சமூகத்தில் போய் உட்காருங்க. அதுக்கு மேலே உண்மையாக மனம் திரும்புங்க, உண்மையாக கேளுங்க. நம்மளாம் பாவிங்க, ரொம்ப கஷ்டம் பாவத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு. ஒரு போட்டு புரட்டி எடுப்பான் பிசாசு. பட் கடவுளை விடாதீங்க, பிடிச்சிக்கோங்க. அது வழியே இல்லைன்னா பாவத்தில் இருந்தனா நரகம் தான். அது தெளிவாக பைபிள்லேயே இருக்குது. ஃபைட் பண்ணுங்கள், கடவுளை விடாதீங்க, உட்கார்ந்து கொண்டு விடாதீங்க. ஒரு ஸ்மால் ப்ரேயர் பண்ணுறேன், இதுக்கப்புறம் கண்டினியூஸாக நான் உங்களுக்கு போட்டுகிட்டே இருப்பேன், சரியா? ப்ரேயர்ஸ் ஒவ்வொரு பிசாசையும் சபித்து கட்டுற ப்ரேயர்ஸ் தான், சரியா? பட் ப்ரேயர்ஸுக்கு முன்னாடி forgive others, மன்னிங்க எல்லாரையும், ரிப்பெண்ட் பண்ணுங்கள், ரெனவுன்ஸ் பண்ணுங்கள். ரெனவுன்ஸ்னால் கேன்சல் பண்ணுங்கள். நான் வச்சுருந்த இந்த தப்பு, இந்த அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் நான் இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணுறேன். ஓகேயா? சரி, ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுறேன். Heavenly Father, the maker of heaven and earth, I come into the mighty name of our Lord and Savior Jesus Christ. Father God, இன்றைக்கி இந்த ப்ரேயருக்கு, இந்த மெசேஜை கேட்குற எல்லா சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அவங்களே உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் ஏசப்பா, நீங்கள் சொன்ன வேண்டியது சொல்லியாச்சு. ஸோ அவங்க இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. கூட இருந்து பார்த்துக்கொள்ளுங்க உங்கள் ஃபேமிலியை. ஜோபை ப்ரொடெக்ட் பண்ணது போல் அவங்க வேலையடித்து பார்த்துக்கொள்ளுங்க ஏசப்பா. கூட இருங்க, நீங்கள் விட்டுறாதீங்க. அண்ட் விட மாட்டீங்கன்னு நம்பிக்கையோடு கேட்குறோம் ஏசப்பா. நீங்கள் கூடவே இருங்க ஏசப்பா, அவங்க கூடவே இருப்பீங்கன்னு நம்புகிறேன். And the mighty name of our Lord and Savior Jesus Christ, I pray all this. Amen, amen, amen. ஷார்ட்டாக ப்ரேயர் முடிச்சிட்டேன். ஸோ நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. யூ ஹாவ் அ பிளஸட் டே அண்ட் ஸ்டே அப்டேட்டட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேட்குறப்ப, அண்ட் ஸ்டே அப்டேட்டட் ஃபார் த நெக்ஸ்ட் டெலிவரன்ஸ் வீடியோ. சரியா? டெலிவரன்ஸ் வீடியோக்காக போட்டுகிட்டே இருக்கேன் கண்டினியூஸாக. தேங்க்யூ. யூ ஹாவ் அ பிளஸட் டே எவ்ரி ஒன். காட் பிளஸ்.